நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் வராம இருக்கவே இருக்காதீங்க. ஒரு ஸ்பாட் வந்தீங்கன்னா மினி வர்ஸ்னா 3 இடம் இருக்குங்க. மினி ஒகேனக்கல், மினி தொட்டிப்பாலம், மினி ஸ்லைடர்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த ஒரே ஸ்பாட்ல இருக்கு. இப்படி ஒரு ஒர்த்தான ஸ்பாட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டிராவல் திரவின ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் டு எடப்பாடி போற வழியில புளியம்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா ரைட் சைடுல ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும். அங்கிருந்து வாய்க்கால் போற வழி எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற மக்களே சொல்லுவாங்க. அங்க நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா பாக்குறது எல்லாமே அவ்வளவு கிரீனிஷா பார்க்க செம்ம சீனிக்கா இருக்குங்க. ஒர்த் ஸ்பாட் அவ்வளோ அழகா இருக்கும். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா வாய்க்கால் ரீச் ஆயிடலாம். வாய்க்கால் ரீச் ஆன பிறகு என்ன குதிக்க வேண்டியதான் தண்ணியில குதிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு ஒர்த் ஸ்பாட்டுங்க. 3 இடமும் ஒரே இடமா சுருக்கி வச்ச மாதிரி ஒரு ஸ்பாட். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வந்து சேர்ந்து ஜாலியா குதிச்சுட்டு வைப் பண்ணிட்டு சாப்பிட்டு போறதுக்கு இது ஒரு ஒர்த் ஸ்பாட்டுங்க. ஸோ தண்ணி பார்த்து நானும் ஹைப்பை குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தண்ணி ஆழம் கம்மியா தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் குதிக்கிறதுக்கு ஸ்பாட் ஆழம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட வெயிட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு உங்க டிராவல் திரவின ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.